அனைவருக்கும் வணக்கம். ஈஸி லெக்சர் சேனல் உங்களை மிகவும் அன்புடன் வரவேற்கிறது. நம்ம இதுக்கு முந்தைய வீடியோவில் சிக்னல் மேனிப்புலேஷன் பற்றி பார்த்தோம். ஸோ அதை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி செமஸ்டர் எக்ஸாமினேஷனில் கேட்கப்பட்ட கேள்வியை நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்து அதில் ஆம்ப்ளிடியூட் ஸ்கேலிங் எப்படி பண்ணுறது, டைம் ஷிஃப்டிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் டைம் ரிவர்சல், டைம் ஸ்கேலிங் ஆப்ரேஷன் எல்லாம் விடுபட்டு இருந்தது. மறுபடியும் அதை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு நம்ம இன்னொரு அதே கொஸ்டின் பேப்பரில் EC 8352 சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் ஏப்ரல் மே 2019 கேட்கப்பட்ட இன்னொரு பகுதியில் கேட்கப்பட்ட அதே கொஸ்டின் பேப்பரில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வியை தான் நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்து இன்றைக்கி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம். இதில் டைம் ஸ்கேலிங், டைம் ரிவர்சல்லாம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். பட் சில கன்ஃபியூஷன்ஸும் அரைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக தெளிவாயிரும். ஓகே, ஸோ இது ரெண்டு வகையில் எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள், கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஈஸி லெக்சர் அப்படிங்கிற எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ கொஸ்டின் என்ன அப்படின்னா, a continuous time signal x of t is shown in the figure below. Sketch and label each of the following signals: x of t minus 2, x of 2t plus 3, x of 3 by 2 into t and x of minus t plus 1. Okay, so x of t கொடுத்துருக்குறாங்க. x of t க்கு நம்ம இந்த மாதிரியான ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ணோம். ஸோ எக்ஸ் ஆஃப் டி மைனஸ் டூனா ஒரு டைம் ஷிஃப்டிங் ஆப்ரேஷன் நடக்குது. எக்ஸ் ஆஃப் 2t ப்ளஸ் 3னா என்ன நடக்குதுன்னா டைம் ஷிஃப்டிங்கும் நடக்குது, டைம் ஸ்கேலிங்கும் நடக்குது. ஓகே, ஸோ 2t ப்ளஸ் 3 இருக்கு இல்லையா, ப்ளஸ் 3 இருக்குது, ப்ளஸ் ஆர் மைனஸ் சம் வேல்யூஸ் இருந்ததுன்னா அங்கே டைம் ஷிஃப்டிங் நடக்குது. அப்புறம் டீங்கிற அந்த வேரியபிள் கூட சம் நம்பரால் மல்டிப்ளை ஆகுது, சம் வேல்யூவால் மல்டிப்ளை ஆகுது அப்படின்னா அங்கே டைம் ஸ்கேலிங் நடக்குதுன்னு அர்த்தம். ஸோ இந்த எக்ஸ் ஆஃப் 2t ப்ளஸ் 3 பொறுத்த வரைக்கும் டைம் ஷிஃப்டிங்கும் நடக்குது, டைம் ஸ்கேலிங்கும் நடக்குது. அடுத்தது எக்ஸ் ஆஃப் 3 by 2 into t, இதில் டைம் ஸ்கேலிங் மட்டும் நடக்குது. இங்கே எக்ஸ் ஆஃப் மைனஸ் t ப்ளஸ் 1 பொறுத்த வரைக்கும் டைம் ஷிஃப்டிங் நடக்குது, அதே மாதிரி டைம் ரிவர்சல் நடக்குது. டீக்கு முன்னாடி ஒரு நெகட்டிவ் சைன் இருக்குது, அதனால் இங்கே கண்டிப்பாக டைம் ரிவர்சல் ஆப்ரேஷனும் நடக்குது. ஸோ எல்லா வகையிலுமே இந்த கொஸ்டினை மட்டும் நம்ம தரவாக புரிஞ்சுக்கிட்டோம். இதை மட்டும் நம்மளால் இந்த சொல்யூஷன் மட்டும் புரிஞ்சுக்கிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரியான ப்ராப்ளம், சிக்னல் மேனிப்புலேஷன் எந்த மாதிரியான ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி நம்மளால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஓகே, ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ரெண்டு வகையான அப்ரோச் இதில் பார்க்க போகிறோம். ஒன்று ட்ரெடிஷ்னல் அப்ரோச், இன்னொன்று ஒரு லாஜிக்கலாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான பார்க்க போகிறோம். ஸோ அதை ஷார்ட்கட்னு சொல்ல முடியாது, லாஜிக்கல் தான். ஓகே, ஸோ நம்ம எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எக்ஸ் ஆஃப் டி மைனஸ் 2 பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரெடிஷ்னலில் பார்க்குறது எப்போவுமே சொல்கிறது தான் t ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 இல்லை ப்ளஸ் ஆர் மைனஸ் சம் வேல்யூ இருந்துச்சுன்னா, எக்ஸ் ஆஃப் t ப்ளஸ் சம் வேல்யூ இருந்துச்சுன்னா அந்த ப்ளஸ் சைன் வந்துச்சுன்னா அதுங்க டைம் ஷிஃப்டிங் தான் நடக்குது. அந்த டைம் ஷிஃப்டிங்கில் டைம் அட்வான்ஸ் நடக்குது. ஓகே, ஸோ டைம் அட்வான்ஸ் நடக்குதுன்னா இப்போ ஒரு காலகட்டத்தில் நடக்கக்கூடிய விஷயம் முன்னாடியே நடக்கிறது தான் டைம் அட்வான்ஸ்ட் ஆப்ரேஷன். அதே இது டைம் டிலேடு ஆப்ரேஷன்னா இந்த காலகட்டத்தில் நடக்க வேண்டியது சில ஒரு எந்த வேல்யூ கொடுக்கப்பட்டிருக்கோ அத்தனை வேல்யூ கழிச்சு நடக்குது. ஓகே, இந்த டைம் கடந்த பிறகு நடக்கிறது தான் டைம் டிலேடு வெர்ஷன். ஸோ இதெல்லாம் நமக்கு தெரியும். ஸோ இங்கே இங்கே எக்ஸ் ஆஃப் டி இருக்குது. இந்த எக்ஸ் ஆஃப் டிக்கு டைம் டிலே ஆப்ரேஷன் நடக்கணும். ஓகே, ஸோ மைனஸ் இருக்கிறதுனால டைம் டிலே ஆப்ரேஷன் நடக்கணும். ஸோ எவ்வளோ யூனிட்ஸ் டிலே பண்ணணும் அப்படின்னா 2 யூனிட்ஸ் டிலே பண்ணணும். ஸோ அது இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ -1ல் நடக்க வேண்டியது 2 யூனிட் தள்ளி நடக்குதுன்னா 1ல் நடக்கும். 0ல் நடக்க வேண்டிய விஷயம் 2 யூனிட் தள்ளி 2ல் நடக்கும். 1ல் நடக்க வேண்டிய விஷயம் 2 யூனிட் தள்ளி 3ல் நடக்கும். 2ல் நடக்க வேண்டிய விஷயம் 2 யூனிட் தள்ளி 4ல் நடக்கும். ஸோ -1லேருந்து 2 வரைக்கும் இருக்கக்கூடிய எக்ஸ் ஆஃப் டி நம்ம 2 யூனிட் டைம் டிலே பண்ணோம் அப்படின்னா அது 1லேருந்து 4 வரைக்கும் ஷிஃப்ட் ஆயிரும். ஓகே, ஸோ இது நம்ம இங்கே பார்த்துருக்குறோம். எக்ஸ் ஆஃப் டி மைனஸ் 2 இப்படி ஷிஃப்ட் ஆயிரும். ஓகே, ஸோ இப்படி இருந்த சிக்னல் 2 யூனிட் ஷிஃப்ட் ஆகி நமக்கு இந்த மாதிரி கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ இது டைம் டிலேஷன். ஓகே, ஸோ இது கன்ஃபியூஷன் வரலாம். ஓகே, ஸோ இது எப்படி பண்ணுறது, இங்கே ஏன்னா -2 இருக்குதுன்னு இல்லையா, அதனால் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மைனஸ்லேருந்து ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அது தப்பாயிரும். ஓகே, ஏன்னா டைம் பொறுத்த வரைக்கும் அங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ, என்ன சைன் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டான விஷயங்கள் தான் நடக்கணும். ஓகே, மைனஸ்னு இருந்தால் ப்ளஸ் நடக்கணும், ப்ளஸ்னு இருந்தால் மைனஸ் நடக்கணும். ஓகே, ஸோ இதில் கன்ஃபியூஷன் வந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், ஒரு சிம்பிளான ஒரு லாஜிக் யூஸ் பண்ணலாம். -1ல் நடக்கிறது எங்கே ஷிஃப்ட் ஆகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு நம்ம t-2 தானே பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ t-2 ஈக்குவல் டு -1 போட்டுக்கலாம். ஏன்னா -1ல் இருக்கிறத நம்ம எங்கே ஷிஃப்ட் ஆக போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ விச் இம்ப்ளைஸ் t ஈக்குவல் டு -1 + 2 that is equal to 1. ஓகே, அதே மாதிரி t - 2 equal to
ஜீரோவில் நடந்த ஜீரோவில் இருக்கிற சிக்னல் எங்கே ஷிஃப்ட் ஆகுதுன்னு பார்க்குறதுக்கு நம்ம இப்படி போட்டுக்கலாம், which implies t equal to 2, 0 plus 2 equal to 2. அதே மாதிரி t minus 2 equal to 1, 1ல இருக்கிற சிக்னல் எங்கே ஷிஃப்ட் ஆகுதுன்னு பார்க்குறதுக்கு t equal to 1 plus 2 that is equal to 3. அதே மாதிரி t minus 2 equal to 2 which implies t equal to 4. ஓகே, ஸோ மைனஸ் 1ல் இருக்கிறது 1க்கு வந்துடுது, 0ல் இருக்கிறது 2க்கு போயிடுது, 1ல் இருக்கிறது 3க்கு போயிடுது, 2ல் இருக்கிறது 4ல் இருக்குது. ஓகே, ஸோ மைனஸ் 1லேருந்து 2ல் இருக்கக்கூடிய சிக்னல் 1லேருந்து 4 வரைக்கும் அதே ஷேப்பில் இருக்குது. ஓகே, ஸோ இது நம்ம டைம் ஷிஃப்டிங். ஸோ இந்த மாதிரி பண்ணோன்னா நமக்கு இது ஷார்ட்கட். இது நான் முதல்ல சொன்னது ட்ரெடிஷ்னல். இப்போ t-2 இருக்கு இல்லையா, அது ஷார்ட்கட்னு சொல்ல முடியாது, லாஜிக்காக நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அடுத்தது x of minus t ப்ளஸ் பார்ப்போம். இந்த சிக்னல் ஸ்கேலிங் அப்புறம் சிக்னல் ஸ்கேலிங் அண்ட் ஷிஃப்டிங் அதெல்லாம் நம்ம விட்டுருவோம். அதாவது x of 2t plus 3, x of 3/2t வந்து லேட்டாக பார்ப்போம். ஓகே, ஸோ இதை பார்த்துட்டு x of minus t plus 1 பார்த்துட்டு நம்ம அது ரெண்டையும் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, முதல்ல x of minus t plus 1 பார்ப்போம். ஸோ x of minus t plus 1 பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இடத்துல டைம் ஷிஃப்டிங்கும் இருக்குது, டைம் ரிவர்சலும் இருக்குது, நெகட்டிவ் இருக்கிறதுனால. ஓகே, ஸோ இந்த மாதிரி எல்லாமே இருந்தது அப்படின்னா டைம் ஷிஃப்டிங், டைம் ஸ்கேலிங், டைம் ரிவர்சல் இருந்ததுன்னா எந்த ஆர்டரில் பண்ணணும், எந்த ஆர்டரில் அந்த சிக்னல் அப்ரோச் பண்ணணும்னா இந்த ஆர்டரில் தான் பண்ணணும். ஃபஸ்ட்டு டைம் ஷிஃப்டிங் தான் பண்ணணும், அடுத்தது டைம் ஸ்கேலிங் தான் பண்ணணும், அடுத்தது டைம் ரிவர்சல் தான் பண்ணணும். இந்த ஆர்டரில் தான் பண்ணணும். இந்த ஆர்டரில் பண்ணால் தான் அது கரெக்டான சிக்னல் மேனிப்புலேஷனை நமக்கு வரும். இந்த ஆர்டர் மாற்றிட்டோன்னா தப்பாகிடும். ஓகே, ஸோ இந்த ஆர்டர் மறந்து போச்சுன்னா நம்ம லாஜிக் அப்ளை பண்ணிக்கலாம். அந்த லாஜிக் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ எல்லாத்துக்குமே ஒரே லாஜிக் தான். அந்த டைம் ஷிஃப்டிங், டைம் ஸ்கேலிங், டைம் ரிவர்சலை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாத்தையும் பற்றின புரிதல் இருந்தால் அது ஈஸியாக அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த லாஜிக்னால் எல்லா ப்ராப்ளமுக்கும் எந்த மாதிரியான ப்ராப்ளம் வந்தாலும் இதே லாஜிக் தான். ஓகே, ஸோ மைனஸ் t ப்ளஸ் 1 பார்ப்போம். ஸோ முதல்ல நான் சொன்ன மாதிரி டைம் ஷிஃப்டிங் பண்ணணும் இல்லையா. ஸோ டைம் ஷிஃப்டிங் x of t ப்ளஸ் 1, x of t ப்ளஸ் 1 மாத்திரம். ஸோ ப்ளஸ் 1ங்கிறதுனால அட்வான்ஸ்ட். இப்போ நடக்கிறது முன்கூட்டியே நடக்கணும். முன்கூட்டியே எத்தனை யூனிட்டுக்கு முன்கூட்டியே நடக்கணும்? ஒரு யூனிட்டுக்கு முன்கூட்டியே நடக்கணும். ஏன்னா t ப்ளஸ் 1 இருக்குது. ஓகே, ஸோ மைனஸ் 1ல் நடக்க வேண்டியது மைனஸ் 2ல் நடக்கும். 0ல் நடக்க வேண்டியது முன்கூட்டியே ஒரு யூனிட் முன்கூட்டியே மைனஸ் 1ல் நடக்கும். 1ல் நடக்க வேண்டியது ஒரு யூனிட் முன்கூட்டியே 0ல் நடக்கும். ஸோ இந்த மாதிரி நடக்கும். ஸோ இது இங்கே டைம் ஷிஃப்டிங். இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் டைம் ஷிஃப்டிங் இருக்குது. முதல்ல டைம் ஷிஃப்டிங் பண்ணிடணும். டைம் ஸ்கேலிங் இல்லை, அடுத்தது டைம் ரிவர்சல் பண்ணணும். ஓகே, ஸோ முதல்ல x of t ப்ளஸ் 1 நடந்துருச்சு. ஓகே, ஸோ இங்கே x of t ப்ளஸ் 1 நடந்துருச்சு. மைனஸ் 1லேருந்து 2 வரைக்கும் இருக்கிற சிக்னல் மைனஸ் 2லேருந்து 1 வரைக்கும் மாறிடுச்சு. இப்போ இந்த சிக்னலுக்கு என்ன பண்ணுறோம்? டைம் ரிவர்சல் பண்ணுறோம். அப்போ பண்ணால் அது நமக்கு கிடைக்க வேண்டியது x of minus t ப்ளஸ் 1 இருக்குது. ஸோ டைம் ரிவர்சல் என்னென்னா மைனஸ் 2ல் இருக்கிறது 2க்கு வந்துடும், மைனஸ் 1ல் இருக்கிறது 1க்கு வந்துடும். ஓகே, ஸோ மைனஸ் 2ல் இருக்கிறது மைனஸ் 2க்கு வந்துடும், மைனஸ் 1ல் இருக்கிறது 1க்கு வந்துடும், மைனஸ் 3ல் இருக்கிறது 3க்கு வந்துடும், இல்லை 3ல் இருக்கிறது மைனஸ் 3க்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஆப்போசிட்டாக நடக்கிறது. அந்த சைன் வந்து அந்த டைம் பீரியடில் என்ன வேல்யூ இருக்கோ அது வந்து ரிவர்ஸ் பண்ணி விடுறது தான் டைம் ரிவர்சல் ஆப்ரேஷன். ஓகே, ஸோ மைனஸ் 2லேருந்து மைனஸ் 1 வரைக்கும் எங்கே என்ன இருக்குது? இங்கே ஒரு ரேம்ப் சிக்னல் இருக்குது. இந்த ரேம்ப் சிக்னல் எங்கே வரணும்? 2லேருந்து 1 வரைக்கும் வரணும். ஸோ 2லேருந்து 1 வரைக்கும் ஒரு ரேம்ப் சிக்னல் வரணும். ஓகே, ஸோ மைனஸ் 1லேருந்து 0 வரைக்கும் ஆம்ப்ளிடியூட் 2வாக இருக்குது. நமக்கு அது என்னவாகணும்? 1லேருந்து 0 வரைக்கும் ஆம்ப்ளிடியூட் ஆகணும். ஓகே, ஸோ 2லேருந்து 1 வரைக்கும் ரேம்ப் சிக்னல், 1லேருந்து 2 வரைக்கும் ஒரு ஆம்ப்ளிடியூட் 2 இருக்கணும். அடுத்தது 0லேருந்து 1 வரைக்கும் ஆம்ப்ளிடியூட் 1 இருக்குது. அது நமக்கு 0லேருந்து மைனஸ் 1க்கு இருக்கணும். ஓகே, ஸோ இப்படி இருக்கணும் சிக்னல். ஓகே, ஸோ அதுதான் x of minus t plus 1, அது நமக்கு இங்கே கிடச்சிருச்சு. ஓகே, ஸோ இந்த லாஜிக் நம்ம மறந்துட்டோம். எது ஃபஸ்ட்டு பண்ணுறது அப்படிங்கிறது நமக்கு ஞாபகம் இல்லை. அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? இப்போ நம்ம ஏற்கனவே சொன்னது தான் மைனஸ் t ப்ளஸ் 1 பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ மைனஸ் t ப்ளஸ் 1 பண்ணுறதுக்கு மைனஸ் 1ல் இருக்கிற சிக்னல் எங்கே இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது இந்த லாஜிக் யூஸ் பண்ணலாம். மைனஸ் t ப்ளஸ் 1 ஈக்குவல் டு மைனஸ் 1 இருந்துச்சுன்னா x of t வந்து மைனஸ் 1லேருந்து 2 வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ அந்த லொக்கேஷனில் நம்ம மைனஸ் t ப்ளஸ் 1 பண்ணால் எங்கே மாறும் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். மைனஸ் t ப்ளஸ் 1 ஈக்குவல் டு மைனஸ் 1 இருந்துச்சுன்னா விச் இம்ப்ளைஸ் t ஈக்குவல் டு என்ன? t ஈக்குவல் டு மைனஸ் 2 மைனஸ் ஆஃப் மைனஸ் 2 t ஈக்குவல் டு 2. ஓகே, அதே மாதிரி மைனஸ் t ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா விச் இம்ப்ளைஸ் t ஈக்குவல் டு 1. ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கும். இதை தான் நம்ம இங்கே அடுத்த ஸ்லைடில் பார்த்தா தெரியும். மைனஸ் t ப்ளஸ் 1 ஈக்குவல் டு மைனஸ் 1 இருந்துச்சுன்னா t ஈக்குவல் டு 2, மைனஸ் t ப்ளஸ் 1 0 இருந்துச்சுன்னா t ஈக்குவல் டு 1, மைனஸ் t ப்ளஸ் 1 1 இருந்துச்சுன்னா t ஈக்குவல் டு 0, மைனஸ் t ப்ளஸ் 1 2 இருந்துச்சுன்னா t ஈக்குவல் டு மைனஸ் 1. ஓகே, ஸோ
நமக்கு என்ன இதில் கண்டுபிடிக்கிறோன்னா -1லேருந்து 0 வரைக்கும் ஒரிஜினல் சிக்னல் என்ன ஒரு ரேம் சிக்னல். ஓகே, அந்த ரேம் சிக்னல் இப்போ எங்கே வரணும், 2லேருந்து 1 வரைக்கும் ரேம் சிக்னல் வரணும். இங்கே வருதா, 2லேருந்து 1 வரைக்கும் ரேம் சிக்னல். 0லேருந்து 1 வரைக்கும் நமக்கு ஆம்ப்ளிடியூட், அது எங்கே மாறணும், 0லேருந்து 1 வரைக்கும் நமக்கு ஆம்ப்ளிடியூட் 2 இருக்குது. அது இங்கே எங்கே மாறணும், 1லேருந்து 0 வரைக்கும் மாறணும். 1லேருந்து 0 வரைக்கும் ஆம்ப்ளிடியூட் 2வா, ஸோ இங்கே ஆம்ப்ளிடியூட் 2. ஓகே, அடுத்தது 1லேருந்து 2 வரைக்கும் ஆம்ப்ளிடியூட் 1 இருக்குது. ஓகே, அது எங்கே மாறணும், இப்போ 0லேருந்து -1 வரைக்கும் மாறணும். ஸோ 0லேருந்து -1 வரைக்கும் ஆம்ப்ளிடியூட் 1 இருக்குது. ஓகே, அடுத்தது -2ல் சிக்னல் முடியுது, இங்கே -1ல் சிக்னல் முடியுது. ஸோ இப்படி நம்ம எந்த லாஜிக்குமே இது தெரியல, இந்த ட்ரெடிஷ்னல் மெத்தட் தெரியல, டைம் ஷிஃப்டிங் ஃபஸ்ட்டாக, டைம் ஸ்கேலிங் ஃபஸ்ட்டாக, டைம் ரிவர்சல் ஃபஸ்ட்டாக, இந்த ஆர்டர் எனக்கு மறந்து போச்சு அப்படின்னா நம்ம சிம்பிளாக எந்த பொசிஷனில் என்ன வரணுங்கிறது இப்படி ஈக்குவேட் பண்ணி நம்ம டீயோட வேல்யூ எடுத்து கண்டுபிடிச்சி நம்மளால் பார்த்துக்க முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே x(-t+1) இந்த ஸ்லைடில் இந்த சிக்னலும் ஓகே, இதுக்கு முந்தைய நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தடில் சால்வ் பண்ண x(-t+1) ரெண்டும் சேமாக தான் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ அடுத்தது பார்ப்போம். அடுத்தது x(3/2 × t). ஸோ டைம் பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லியிருந்தேன், மைனஸ் இருந்தால் ப்ளஸ் வரும், ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ் வரும், ஆப்போசிட் சைனில் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ x(3/2 × t) டீயை ஒரு வேல்யூவால் மல்டிப்ளை பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அப்போ இங்கே என்ன நடக்குது, டைம் ஸ்கேலிங் ஆப்ரேஷன் மட்டும்தான் நடக்குது. ஸோ டைம் ஸ்கேலிங்னா என்ன அப்படின்னா அங்கே என்ன வேல்யூ இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டில் நடக்கணும். ஓகே, ஸோ அங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது நம்ம சிக்னல் ப்ளாட் பண்ணச்சில் டிவிஷனில் ஆகும், மென்ஷன் பண்ணியிருக்கிறதுல டிவிஷனில் இருந்துச்சுன்னா அது மல்டிப்ளிகேஷனில் ஆகும். ஓகே, ஸோ அப்போது இந்த x(3/2 × t)னா நமக்கு -1ல் என்ன இருக்குதோ அதை 3/2ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ -1 / 3/2 அந்த பொசிஷனில் அந்த சிக்னல் இருக்கும். ஓகே, ஸோ -1ல் இருக்க வேண்டிய சிக்னல் எந்த இடத்துல இருக்கணும்னா -1 / 3/2. அப்போ -1 × 2 / 3, அதாவது -2 / 3ல் வந்துடும். ஓகே, ஸோ -1 / 3/2க்கு மாறிடும். ஸோ which is equal to -2 / 3, that is equal to -0.67. ஸோ இந்த லொக்கேஷனுக்கு மாறிடும். ஓகே, ஸோ இங்கே மல்டிப்ளிகேஷன் இருந்தால் டிவிஷனில் மாறிடும். ஸோ அதுதான் விஷயம், டிவிஷனில் இருந்தால் மல்டிப்ளிகேஷனில் மாறிடும், இதுதான் விஷயம். ஓகே, ஸோ எந்த வேல்யூ கொடுத்தாலும் நம்ம அதை டிவைட் பண்ணிடலாம். -1 / 3/2 பண்ணிட்டோம்னா நமக்கு இது கிடச்சிரும். இப்போ 0ல் இருக்கிறது எந்த லொக்கேஷனில் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 0 / 3/2. 0 / 3/2, that is equal to 0. ஸோ 0ல் என்ன ஆம்ப்ளிடியூட் இருக்கோ ஒரிஜினல் சிக்னல் அதே தான் இங்கே டைம் ஸ்கேல் பண்ண பிறகும் இருக்கும். ஓகே, தென் அடுத்தது 1ல் இருக்கிறது எங்கே எப்படி கண்டுபிடிக்கலாம், 1ல் என்ன ஆம்ப்ளிடியூட் இருக்கோ, என்ன சிக்னல் இருக்கோ, t = 1ல் என்ன சிக்னல் இருக்கோ அது டைம் ஸ்கேல் பண்ண பிறகு எந்த இடத்துக்கு மாறும்னா 1 / 3/2, that is equal to 2/3, that is equal to +0.67 இதுக்கு மாறும். ஓகே, ஸோ அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் மாறும். இது வந்து லாஜிக். ஓகே, இது வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தட். இது தெரியல அப்படின்னா மறுபடியும் நம்ம அதே இதுக்கு முன்னாடி பண்ண அந்த லாஜிக்கை தான் யூஸ் பண்ணுறோம். -1ல் இருக்கிறது எங்கே கண்டுபிடிக்கணும், எப்படி கண்டுபிடிக்கணும்னா அந்த x ஆஃப் என்ன கொடுத்துருக்கோ அதை நம்ம அந்த பொசிஷனுக்கு ஈக்குவேட் பண்ணணும். 3/2 × t = -1. ஸோ which implies t = -2/3. 3/2 × t = 0. 0ல் உள்ள பொசிஷன் எங்கே ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம கண்டுபிடிச்சோன்னா t = 0. ஓகே, 3/2 × t = 1, t = 2/3. 3/2 × t = 2, t = 4/3. ஸோ இப்படி வந்துருச்சு. ஸோ -1ல் இருந்து நமக்கு ஒரிஜினல் சிக்னல் என்ன இருக்குது, -1ல் இருந்து 2 வரைக்கும் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ எத்தனை யூனிட்ஸ் எடுத்துக்குதுன்னா 3 யூனிட், 3 டைம் இன்டர்வல் வரைக்கும் இந்த நமக்கு கொடுக்கப்பட்ட கொஸ்டினில் கொடுக்கப்பட்ட சிக்னல் இருக்குது. ஆனால் இங்கே நம்ம டைம் ஸ்கேலிங் பண்ண பிறகு அது எப்படி சுருங்கிடுச்சுன்னா -0.67லேருந்து 1.33 வரைக்கும், அதாவது இந்த என்டையர் -1 to 2 இருக்குல்ல, இந்த 3 யூனிட்ஸை 1.5 யூனிட்ஸால் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 4.5 யூனிட்ஸ் வரும். ஓகே, ஸோ அப்போ 4.5 யூனிட்ஸ் வரைக்கும் எலாங்கேட் ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தா இல்லை, எலாங்கேட் ஆகலை. 3 / 1.5. ஓகே, ஸோ 3 / 1.5, that is equal to 2. 2 யூனிட். ஓகே, ஸோ 3 யூனிட்டில் நடக்க வேண்டிய சிக்னல் என்ன ஆகிடுச்சுன்னா 2 யூனிட் அளவுக்கு சுருங்கிடுச்சு. ஓகே, ஸோ 2 யூனிட் அளவுக்கு 1.33லேருந்து -0.66 வரைக்கும் இருக்கக்கூடிய இடப்பட்ட கால அளவு எவ்வளோன்னா 2 யூனிட்ஸ். ஓகே, 1.33 -0.67 போட்டோம்னா 1.33 + 0.67, that is equal to 2 யூனிட்ஸ் வரும். ஓகே, ஸோ இங்கே அதனால் இந்த 3/2 × t இருக்குது. அப்போ
3/2 into t னா 3/2 equal to 1.5. அப்போ 1x of 1.5 into t நம்ம பர்ஃபார்ம் பண்ணோன்னா அந்த சிக்னலை அப்படி எலாங்கேட் ஆகணுமே அப்படின்னு பார்த்தா எக்ஸ்பேண்ட் ஆகாது. இது டைம் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் பண்ணக்கூடிய ஆப்ரேஷனுங்கிறதுனால டைம் ஸ்கேலிங் பண்ணச்சில் கம்ப்ரஸ் ஆகும். ஓகே, ஸோ இதுக்கு உதாரணமாக நம்ம ஏற்கனவே இதுக்கு முந்தைய வீடியோவில் நான் சொன்னது தான். ஒரு சாங் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம்னா அந்த சாங் வந்து 5 minutes ஓடுதுன்னா அதை வந்து 2x ஸ்பீடில் நம்ம ஓட வச்சோன்னா அது வந்து 2.5 minutesல அந்த சாங் முடிஞ்சிடும். ஓகே, ஸோ நம்ம அந்த ஸ்பீட் அதிகம். ஓகே, ஸோ 2.5 ஸ்பீடில் 2x ஸ்பீடில் ஓட வைக்கிறோம். ஸோ ஸ்பீட் அதிகம், ஆனால் டைம் கம்ப்ரஸ் ஆகுது. அந்த சிக்னல் எக்ஸ் ஆஃப் 2tங்கிறது கம்ப்ரஸ் ஆகிடுது. ஸோ அதுதான் இங்கே நடக்குது. அதே மாதிரி எக்ஸ் ஆஃப் 1/2t அப்படிங்கிறது நம்ம 0.5x ஸ்பீடில் ஓட வைக்கிறோம். அதோட ஸ்பீடு வந்து கம்மி பண்ணுறோம். ஓகே, ஸோ ஸ்பீட் கம்மி பண்ணச்சில் 5 minutesல ஓட வேண்டிய சாங் எலாங்கேட் ஆகுது. ஓகே, 10 minutes வரைக்கும் எலாங்கேட் ஆகுது. ஸோ இங்கே வந்து இது கொஸ்டினில் கொடுக்கப்படுறதில் நமக்கு எக்ஸ் ஆஃப் 3/2 into t மட்டும்தான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. நம்ம எக்ஸ் ஆஃப் 2/3 into tயும் கண்டுபிடிச்சிருக்கிறோம். இங்கே எலாங்கேட் ஆகிருக்கு. ஓகே, 1.5 இருந்து 3 வரைக்கும் எலாங்கேட் ஆகிருக்கு. ஸோ 3 unitsல நடக்க வேண்டிய சிக்னல் 3 units ஆஃப் டைம் இன்டர்வலில் டைம் பீரியடில் நடக்க வேண்டிய ஒரு சிக்னல் 3 into 1.5 that is equal to 4.5 units வரைக்கும் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ 3லேருந்து 0 வரைக்கும் இங்கே ஒரு 3 units, இங்கே ஒரு 1.5 units, ஸோ மொத்தம் 4.5 units எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. இது எக்ஸ் ஆஃப் 2/3 into t. ஓகே, ஸோ இதுவும் நம்ம இந்த லாஜிக் படி நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இல்லைனா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி -1 divided by 2/3. ஓகே, ஸோ -1 டிவைட் இங்கே ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா, அந்த டைம் ஸ்கேலிங்கை நம்ம டிவைட் தான் பண்ணோம் அப்படின்ட்டு. ஸோ -1 divided by 2/3 அப்படின்னா -1ல் நடக்க வேண்டிய சிக்னல் எந்த இடத்துல நடக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு -3/2 that is equal to -1.5. ஓகே, அதே மாதிரி 0 divided by 2/3. ஸோ இங்கே என்ன இருக்கோ அதை டிவைட் பண்ணிடணும். எக்ஸ் ஆஃப் இந்த டைம் ஸ்கேலிங்கில் இங்கே என்ன இருக்கோ அதை டிவைட் பண்ணிடணும். ஓகே, ஸோ இது ஒரு ப்ராப்ளம். அடுத்தது எக்ஸ் ஆஃப் 2t + 3. ஓகே, ஸோ இதுவும் கொஸ்டினில் கேட்டிருக்கிறாங்க. இந்த கொஸ்டினில் இந்த கொஸ்டின் அனலைஸ் பண்ணணும்னு நமக்கு தெரியும். இங்கே டைம் ஷிஃப்டிங்கும் நடக்குது, டைம் ஸ்கேலிங்கும் நடக்குது. ஸோ நம்ம ட்ரெடிஷ்னலாக எந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு டைம் ஷிஃப்டிங் தான் பண்ணணும், அடுத்தது தான் டைம் ஸ்கேலிங் பண்ணணும், அடுத்தது டைம் ரிவர்சல் இருந்துச்சுன்னா டைம் ரிவர்சல் பண்ணணும். இங்கே டைம் ரிவர்சல் இல்லை, ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ டைம் ஷிஃப்டிங் பண்ணுறோம், எக்ஸ் ஆஃப் டிக்கு டைம் ஷிஃப்டிங் பண்ணுறோம். எக்ஸ் ஆஃப் t + 3 முதல்ல பண்ணிடுறோம். அடுத்தது அதை ஸ்கேல் பண்ணுறோம். ஓகே, ஸோ எக்ஸ் ஆஃப் 2t + 3 அதை ஸ்கேல் பண்ணோன்னா -4லேருந்து -1 வரைக்கும் இருக்கிறது. -4 divided by 2 -2, -1 divided by 2 0.5. ஸோ -2லேருந்து 0.5 வரைக்கும் இந்த இடம் வந்து -0.5. ஸோ இப்படி நமக்கு கிடைக்கும் எக்ஸ் ஆஃப் 2t + 3. இந்த டைம் ஸ்கேலும் இதுக்கு முன்னாடி பண்ணதை அதே மெத்தடில் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இது நமக்கு தெரியல அப்படின்னா மறுபடியும் அந்த லாஜிக் அப்ளை பண்ணலாம். -1ல் இருக்கிறது எங்கே நடக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 2t + 3 நம்ம -1க்கு ஈக்குவேட் பண்ணுறோம். அப்போ t = -2. அதே மாதிரி 2t + 3 = 0 பண்ணோன்னா t = -1.5. 2t + 3 = 1 பண்ணோன்னா t = -1. 2t + 3 = 2 which implies t = -0.5. ஓகே, ஸோ நமக்கு இந்த இடத்துல பார்த்தோன்னா -1லேருந்து 2 வரைக்கும் ஒரிஜினல் சிக்னல் இருக்குது. ஆனால் நமக்கு இப்போது அந்த சிக்னல் மேனிப்புலேஷன் பண்ண பிறகு நமக்கு சிக்னல் எங்கேருந்து எங்கே வரைக்கும் இருக்குன்னா -2லேருந்து -0.5 வரைக்கும் இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் அந்த சிக்னல். இதே தான் நமக்கு இங்கேயும் கிடச்சிருக்கு. ஸோ நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தட் படியும் சரி, லாஜிக் படியும் சரி, நமக்கு ஒரே ஆன்சர் தான் கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி பண்ணலாம். இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்துருக்கேன், எக்ஸ் ஆஃப் -2t + 3. ஸோ இது வந்து அந்த 2t + 3 இதுக்கு கேள்வியில் கேட்கப்படலை, கேள்வியில் 2t + 3 மட்டும்தான் கேட்டிருக்கிறாங்க. இதை வந்து நான் எக்ஸ் ஆஃப் -2t + 3 அப்படின்னு மாற்றிட்டேன். எக்ஸ் ஆஃப் -2t + 3னா என்னென்னலாம் நடக்குதுன்னா டைம் ஷிஃப்டிங்கும் நடக்குது, டைம் ஸ்கேலிங்கும் நடக்குது, தென் டைம் ரிவர்சலும் நடக்குது. இங்கே மைனஸ் இருக்கு இல்லையா, ஸோ டைம் ரிவர்சலும் நடக்குது. ஸோ இந்த ஆர்டரில் தான் பண்ணணும், டைம் ஷிஃப்டிங், டைம் ஸ்கேலிங், டைம் ரிவர்சல். ஸோ ஏற்கனவே டைம் ஷிஃப்டிங்கும் டைம் ஸ்கேலிங்கும் இதுக்கு முந்தைய ஸ்லைட்லேயே நம்ம பார்த்துட்டோம் இல்லையா. ஸோ இங்கே ஏற்கனவே டைம் ஷிஃப்டிங்கும் டைம் ஸ்கேலிங்கும் நடந்திருக்கு. இது அப்படியே டைம் ரிவர்சலில் பண்ணுறோம். டைம் ரிவர்சலில் பண்ணோன்னா -2ல் நடக்க வேண்டியது 2ல் நடக்கணும், -1ல் இருக்கிறது -1.5ல் இருக்கிறது +1.5ல் இருக்கணும், -1ல் இருக்கிறது +1ல் இருக்கணும், -0.5ல் இருக்கிறது +0.5ல் இருக்கணும். ஸோ இப்படியே இந்த சிக்னலை டைம் ரிவர்சல் பண்ணோன்னா நமக்கு இப்படி சிக்னல் கிடைக்கும். -2ல் இருக்கிறது 2ல் வந்துருச்சு, -1.5ல் இருக்கிறது +1.5 வந்துருச்சு, தென் 1ல் இருக்கிறது -1ல் இருக்கிறது 1க்கு வந்துருச்சு, -0.5ல் இருக்கிறது +0.5க்கு வந்துருச்சு. ஸோ நமக்கு இப்படி ஒரு சிக்னல் கிடச்சிருச்சு. ஓகே, ஸோ இது வந்து எக்ஸ் ஆஃப் -2t + 3. இது நம்ம இதை லாஜிக் அப்ளை பண்ணி பண்ணலாம். -2t + 3 = -1 which implies t = 2.
-2t + 3 = 0 which implies t = 1.5. ஸோ அதே மாதிரி பண்ணாலும் நமக்கு கரெக்டாக சிக்னல் கிடைக்கும். ஓகே, ஸோ இதில் வந்து இந்த ஆர்டர் நான் மறந்துட்டேன் அப்படின்னாலும் வரி பண்ணிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நம்ம இந்த லாஜிக் யூஸ் பண்ணி ஈஸியாக அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணலாம். ஸோ சிக்னல் மேனிப்புலேஷன் ரிலேட்டடாக எந்த மாதிரியான ப்ராப்ளம் கேட்டாலும் நம்மளால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ப்ளஸ் அந்த ட்ரெடிஷ்னல் மெத்தட் தெரிஞ்சிருந்து அப்படின்னா நம்ம ஈஸியாக சொல்ல முடியும். இதை டைம் அட்வான்ஸ்டாக, டைம் டிலேயா, தென் ரைட் ஷிஃப்டாக, லெஃப்ட் ஷிஃப்டாக, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அட்வான்ஸ்டு பொறுத்த வரைக்கும் அது லெஃப்ட் ஷிஃப்ட் நடக்கும், டிலே பொறுத்த வரைக்கும் ரைட் ஷிஃப்ட்டில் நடக்கும். ஓகே, ஸோ இது ஒரு விஷயம். இது டைம் ரிவர்சல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, x(-t + 1). ஸோ இந்த இடத்துல +1 -t இருக்குது, டைம் ரிவர்சல் இருக்குது, டைமுக்கு நெகட்டிவ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நான் ஏற்கனவே x(t + 1)ல் அந்த ப்ளஸ் இருக்குச்சுல டைம் அட்வான்ஸ்னு சொல்லியிருந்தேன். ஆனால் x(-t + 1) வரச்சுல அது டைம் டிலே ஆயிரும். ஓகே, அதே மாதிரி x(-t - 1) வரச்சுல அது டைம் அட்வான்ஸ்ட் ஆயிரும். ஸோ டைம் ரிவர்சல், டைமோட சைன் ஆப்போசிட்டாக வரச்சுல இங்கே ப்ளஸ் மைனஸும் அந்த டைம் ஷிஃப்டிங்கும் அது ஆப்போசிட்டாக வரும். ஓகே, ஸோ இதுதான் அந்த சிக்னல் மேனிப்புலேஷனுக்கான எல்லா வகையான நுணுக்கங்களும் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது ரிலேட்டடாக எந்த மாதிரியான ப்ராப்ளம் கேட்டாலும் கண்டிப்பாக உங்களால் சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். மறக்காமல் ஈஸி லெக்சர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட் இருந்தால் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.